வாழ்க்கையில ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் ஒரு டியூட்டி இருக்கு. நீங்க என்னதான் ஃபாஸ்டிங் பிரேயரும் இருக்கும்போது பிரதான கட்டளை என்ன பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பேஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபியர் காட், தேவ பயம். Fear God and keep His commandments. ஒவ்வொரு கிறிஸ்தவனும் கர்த்தருக்கு பயந்து அவரோட பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த 7M மினிஸ்ட்ரிஸ் மூலியமா உங்களெல்லாம் நான் சந்திக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். செய்திக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு நம்ம செய்தியை ஆரம்பிப்போம். மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, ரிக்கந்தல்லே பேலோரி ஷபா லோரிக்கபா. கர்த்தர் சொல்றார் ரிக்கந்தர்ராபா லோரிக்கபா. யாரெல்லாம் இந்த செய்தியை பார்த்துட்டு இருக்கீங்களோ ரிக்கந்தர்ராபா லோரிக்கா, யாரெல்லாம் இந்த செய்தியை கேட்டுக்கிட்டு இருக்கீங்களோ ரிக்கந்தர்ராபா லோரிக்கபா, அவங்க வாழ்க்கையில எல்லாம் இனி வர நாட்கள்ல ரிக்கந்தர்ராபா ஒரு மாற்றத்தை காண்பீங்க என்று ஆவியானவர் சொல்றார். இஷதர் ரேபே லோரிக்கந்தர் ரேபே லோரிக்கா பாபா. Thank you Father. இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபியர் காட், தேவ பயம். அதுக்கு உண்டான வசனம் பிரசங்கி 12வது அதிகாரம் 13வது வசனம். தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள், எல்லா மனுஷர் மேலும் விழுத கடமை இதுவே. இந்த வசனத்துல என்ன சொல்லுதுன்னா, fear God, இங்கிலீஷ்ல எப்படி இருக்குன்னா, fear God and keep His commandments, for this is the duty of every human being. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு டியூட்டி இருக்கும். ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா அப்பாக்குன்னு ஒரு டியூட்டி இருக்கும், அம்மாக்குன்னு ஒரு டியூட்டி இருக்கும், பிள்ளைங்களுக்குன்னு ஒரு டியூட்டி இருக்கும். அதே மாதிரி கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் ஒரு டியூட்டி இருக்கு. நீங்கள் என்னதான் ஃபாஸ்டிங் ப்ரேயரும் இருக்கும்போது பிரதான கட்டளை என்ன பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபியர் காட், தேவ பயம். ஃபியர் காட் அண்ட் கீப் His commandments. ஒவ்வொரு கிறிஸ்தவனும் கர்த்தருக்கு பயந்து அவரோட கட்டளைகளை கை கொள்றது தான் பிரதான ஒவ்வொரு கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு உண்டான பேஸ். நான் சின்ன வயசுல பார்த்திருக்கேன். நான் பக்கத்து வீட்டுலலாம் நான் விளையாட போவேன். விளையாட போகும்போது அவங்க கிறிஸ்தவ அல்லாத மக்கள். அப்போ அவங்க அம்மாலாம் என்ன சொல்லுவாங்களா, சின்ன பிள்ளைங்களை பார்த்து, நீ ஏதாவது தப்பு பண்ணிட்டேன்னா சாமி உன் கண்ணை குத்திடும் அப்படின்வாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனைனா ஃபர்ஸ்ட் அவங்க என்ன யோசிப்பாங்க அப்படின்னா, நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துருச்சு, ஒருவேளை நம்ம கடவுள் நம்ம மேலே கோபமா இருக்காரோ, ஏதோ தெய்வ குத்தம் ஆயிடுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட கடவுள், அவங்கவுங்க வீட்டில் அவங்கவுங்க ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு கடவுள் இருப்பாங்க, ஒரு குலதெய்வம்னு இருப்பாங்க. அந்த குலதெய்வம் எங்க இருக்குன்னா சிட்டிலலாம் அந்த கோயில் இருக்காது, ஏதோ ஒரு குக் கிராமத்துல அவங்க முன்னோர்களோட கிராமத்துல இருக்கும். சரி, இவங்க உடனே கிளம்பி போவாங்க, நம்ம குலதெய்வம் கோவமா இருக்கு போல இருக்கு, நம்ம வீட்டுல இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வருது, இந்த மாதிரி என்னென்னமோ விஷயங்கள்லாம் நடக்குது சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ஒரு முடிவுக்கு வருவாங்க, நம்ம தெய்வம் நம்ம வீட்டுல கோவமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க குலதெய்வ கோயிலுக்கு கிளம்பி போய் அந்த குலதெய்வத்துக்கு உண்டான சம்பிரதாயம் எல்லாம் செஞ்சு அந்த குலதெய்வத்தை கூல் பண்ணிட்டு தான் வருவாங்களாம். அவ்வளோ தூரம் தெய்வ பயத்தோட புறஜாதியானவரும் அவங்க பிள்ளைங்களை வளர்க்குவாங்க. ஆனா நம்ம தான் கர்த்தர் மன்னிப்பாரு கர்த்தர் மன்னிப்பாருன்னு சொல்லிட்டு பிள்ளைங்களை ஒரு தெய்வ பயமே இல்லாம வளர்க்குறோம். எனக்கு தெரிஞ்ச என்னோட க்ளோஸ் சர்க்கிள் ஒரு பர்சன் சொல்றாரு, இந்த மாதிரி சி கவிதா, இந்த மாதிரி நம்ம இயேசு அன்பான தேவன், மன்னிக்கிறதுக்காக மட்டும்தான் வந்தாராம். ஓகே, அவர் பண்ண பாவத்துக்கு மன்னிச்சிட்டார், அக்செப்டபிள். நீங்க பண்ணிக்கிட்டு இருக்க பாவத்துக்கும் மன்னிச்சுட்டு இருக்காரா, அது கூட ஓகே. நீங்க பண்ண போற பாவத்தை தெரிஞ்சும் அவர் மன்னிச்சிடுவாரு, அதனால நீங்க பாவம் செய்யறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொன்னார். எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்தது. ஒரு புறஜாதியானவர், கிறிஸ்தவரே அல்லாத குடும்பம், குழந்தையிலேருந்தே சின்ன வயசுலேருந்தே, நான் இது நடந்தப்போ ஒரு 7-8 வயசு தான் எனக்கு இருக்கும். அவங்க பேரண்ட்ஸ் தான் பிள்ளைங்களை தெய்வ குத்தம் ஆயிடும், எதுவும் தப்பு பண்ணாதீங்க, தப்பு பண்ணா சாமி கண்ணை குத்திடும் சொல்லிட்டு சின்ன வயசுல இருந்தே புறஜாதியானவர் குழந்தைங்களை சொல்லி 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 வளர்ப்பாங்க. ஆனா கிறிஸ்தவர்கள் தான், நீ என்ன தப்பு பண்ணாலும் இயேசு உன்னை மன்னிக்கிறதுக்கே வந்திருக்காரு, மன்னிக்கிறதுக்கு தான் அவர் சிலுவையில அரைஞ்சாரு. ஒரு விஷயத்த நம்ம மறந்துட்டோம், அவர் வரும்போது அறுக்க போற ஆட்டுக்குட்டியானவர் தான் வந்தாரு. ஆனா திரும்பி வரப்போறது ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா, ஒரு ஜட்ஜா வர போறாரு. ஜட்மெண்ட் டேன்னு ஒண்ணு பைபிள்ல இருக்கு. நமக்கு பாவெல்லாம் மன்னிக்கப்படுதுன்னா ஏன் ஜட்மெண்ட் டேன்னு ஒண்ணு இருக்கணும்? ஜட்மெண்ட் டேன்னு ஒன்று இருக்குன்னா, நீங்க பண்ற ஒவ்வொரு விஷயத்துக்கு கணக்கு கேட்கப்படும் என்று ஆவியானவர் சொல்றார். அதனால நம்ம ஒரு விஷயத்தை என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஒரு பிரதான கட்டளை கிறிஸ்தவ வாழ்க்கையில பிரதான கட்டளை டு ஃபியர் காட், தேவ பயம் இருக்கணும். நம்ம எல்லாம் கடவுளை டேக் இட் ஃபார் கிராண்டடா ஆக்கிக்கிறோம். எப்படி ஆக்கிக்கிறோம் அப்படின்னா, இஸ்ரேல் மக்கள் பழைய ஏற்பாடு காலத்துல இஸ்ரேல் மக்கள் தான் ஸ்லேவரி தாங்க முடியாம கர்த்தர்ட்ட அழுகுறாங்க, கர்த்தாவே எங்களை காப்பாத்துங்க, இந்த ஸ்லேவரியில எங்களை காப்பாத்துங்கன்னு ஜனங்க அழுகுறாங்க. அவங்களோட கூக்குரல் கர்த்தரோட சிங்காசனத்துல போய் நிக்குது. இந்த இடத்துல நீங்க கவனிக்கணும், கர்த்தர் தான் மோசையை போய் சந்திக்கிறாரு. மோசே கர்த்தர்ட்ட இந்த மாதிரி இஸ்ரேல் மக்கள் கஷ்டப்படுறாங்க, அவங்கள போய் காப்பாத்தணும்னு சொல்லிட்டு மோசே ஒண்ணு முறையிடல, கர்த்தர் வராரு மோசே கிட்ட. மோசே கிட்ட என்ன சொல்றாருன்னா, அந்த ஜனங்கள்லாம் கஷ்டப்படுறாங்க, நீ என்ன பண்ற, நீ போய் அந்த
மக்களை மீட்டு கொண்டு நீ வாக்களிக்கப்பட்ட பூமிக்கு வா அப்படின்றார். ஸோ மோசேவும் ஆரோனும் போகிறாங்க. மோசேவும் ஆரோனும் போய் அவங்களெல்லாம் மீட்டு கொண்டு வராங்க. மீட்டு கொண்டு வந்து ஆரம்பத்துலேருந்தே, அதுக்கு முன்னாடி வந்து பார்வோனுக்கும் மோசேக்கும் நிறைய ஆர்கியூமெண்ட் நடக்குது. பார்வோன் விட மாட்டேன்றாரு. மோசே நிறைய அதிசயம் அற்புதம் பண்றாரு. இதெல்லாம் ஏன் பண்றாருன்னா மக்களோட ஃபெய்த்தை பில்ட் பண்ண. அந்த இடத்துல என்ன சொல்வார்னா, பார்வோன் மனசை கடினமாக்குதுன்னு கர்த்தர்னு சொல்லியிருப்பார். நான் மோசே கிட்ட சொல்றேன், நீ பண்ணு, பார்வோனோட மனசு கடினமாகும், அடுத்த அற்புதத்தை செய். இதெல்லாம் ஏன் செய்யறாருன்னா, சொல்றது இஸ்ரேல் மக்கள் வந்து கர்த்தரோட அதிசய அற்புதத்தை சரியா பார்த்ததில்ல. அங்கேருந்தே அவரோட ஃபெய்த்தை பில்ட் பண்றாங்க. பாரு, நீங்க ஆராதிக்கிற தேவன் வந்து சர்வ வல்லமையுள்ள தேவன், அவரால் என்ன வேணா பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஆரம்பத்திலேருந்தே வந்து காட் வந்து நிறைய இது பண்றாரு. பார்வோனை உடனே விடவில்லை. ஸோ அதிசய அற்புதம்லாம் பண்ணி தான் மோசே அந்த மக்களை வந்து கூட்டிட்டு வெளியில வரார். வெளியில வந்து செங்கடலை பார்த்த உடனே எல்லா மக்களும் அந்த அதிசய அற்புதம் நடந்ததெல்லாம் மறந்துட்டு திரும்பியும் மோசையை பார்த்து திட்டுறாங்க. நீ இங்க கூட்டிட்டு வந்து எங்களுக்கு நீ கொல்லதான் வந்திருக்க அப்படின்னு சொல்லி கண்ணா பின்னா திட்டி கடவுளே அங்கேயே வந்து முணுமுணுக்கிறாங்க. அவர் தர்க்கம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. உடனே கர்த்தர் அதையும் ஒன்றும் பெருசா எடுத்துக்காம செங்கடலை பிரிச்சு ஜனங்களை கூட்டிட்டு வந்துடுறாரு. அப்போ வனாந்திரத்துல நடக்கிறாங்க. கர்த்தருக்கு ஒரு இஸ்ரேல் எகிப்திலேருந்து இஸ்ரேல் போதுக்கு 11 நாள் தான். ஆனா இவங்க பண்ண பிரச்சனைனால 40 வருஷமா கர்த்தர் ஆக்கினார். இங்கே நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம், கர்த்தர் தான் அதை 40 வருஷமா ஆக்கினார். இவங்க வனாந்திரத்துல வராங்க. வனாந்திரத்துல ஒரே பிரச்சனை. இவங்க வந்து எப்ப பார்த்தாலும் தர்க்கம் பண்ணிட்டே, கர்த்தர்ட்டையும் தர்க்கம் பண்ணிட்டே இருந்தாங்க. மோசையை பார்த்தும் அவங்க ஏதாவது திட்டிகிட்டே இருந்தாங்க. அப்புறம் ஒரு நாள் வந்து மோசையை வந்து கர்த்தர் வந்து மோசேயை வந்து மவுண்ட் சீனாய்க்கு கூப்பிடுறாரு. எதுக்குன்னா 10 days 10 commandments கொடுக்கறதுக்காக கூப்பிடுறாரு. அப்புறம் இந்த 40 நாள் 40 நைட் ஃபாஸ்டிங்கில் கர்த்தரும் மோசேயும் வந்து இருக்காங்க. மவுண்ட் சீனாயில் இருக்காங்க. அங்கே நீங்கள் பைபிளில் படிச்சிங்கன்னா தெரியும். நீங்கள் அந்த எக்ஸோடஸ், லெவிட்டிகஸ் இந்த புக்ஸ்லாம் படிச்சிங்கன்னா கர்த்தரும் மோசேவும் எப்படி பேசினாங்கன்ற கான்வர்சேஷன் அதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் பைபிளை ஆராய்ச்சி படிக்கணும். ஸோ அங்கே இருக்காங்க. அந்த 40 days வந்து 40 கட்டில் மோசே வந்து அவரோட சன்னிதானத்தில் இருக்காரு. அப்போ இந்த ஜனங்கள்லாம் மறுபடியும் போய் ஆரோன் வந்து பிரிஸ்ட், இவங்கெல்லாம் ஆரோனை போய் மிரட்டுவாங்க. நல்லா கவனிங்க, ஆரோன் வந்து பிரிஸ்டுக்கு உண்டான பயமே இருக்காது, போய் மிரட்டுவாங்க. இந்த நீ கூட்டிட்டு வந்தானே மோசே, அவன் என்ன ஆனான்னு எங்களுக்கு தெரியல, நீ என்ன பண்ற பாருங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பிரிஸ்டுக்கு போகுது. நிறைய ஊழியக்காரங்க வந்து ஜனங்களுக்கு நீங்க பயப்படுறீங்க. ஆவியானவர் சொல்றாரு, ரிக்கந்தல்ல ரெஷா பாலோ ரிக்க பாபா, யாரும் நீங்க ஜனங்களை பார்த்து பயப்படவே கூடாதுன்னு என்று கர்த்தர் சொல்றார். இப்ப இவங்க வந்து ஆரோன்ட்ட போய் சொல்றாங்க, நீ என்ன பண்ற, எங்களுக்கு ஒரு கடவுள் செஞ்சு கொடு, எகிப்துக்கு நாங்கள் இனிமேல் போக முடியாது, நாங்கள் திருப்பி வந்து இஸ்ரேலுக்கு போகணுன்னா எங்களுக்கு வழி தெரியாது, எங்களுக்கு வழி நடத்த ஆள் வேணும், நீ எங்களுக்கு ஏதாவது ஒரு தெய்வத்தை செஞ்சு கொடுனோன்னா ஆரோனும் யோசிக்கலை, போய் எல்லாம் ஒரு நகையெல்லாம் கொண்டு வாங்கணும், எல்லாம் அவங்கக்கிட்ட இருக்கிற நகையெல்லாம் கொடுக்குறாங்க. ஆரோன் என்ன பண்ணுறாருன்னா அந்த நகையெல்லாம் நெருப்பில் போடுறார். நெருப்பில் போட்டோன்னு ஒரு கண்ணுக்குட்டி வருது. அந்த கண்ணுக்குட்டிக்கு எல்லாரும் வந்து வர்ஷிப் பண்ண ஆரம்பித்தாங்க. அங்கே ஒரு ஐடல் வர்ஷிப் பண்ணுறாங்க. அப்போது இதெல்லாம் வந்து கர்த்தர் மேலேருந்து பார்க்குறாரு. பார்த்து மோசே கிட்ட சொல்கிறாரு, மோசே நீ கூட்டிகிட்டு வந்த ஜனங்க இப்போ என்ன பண்ணுறாங்க தெரியுமா, இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்தல, அங்கே உட்காந்துட்டு ஒரு கண்ணுக்குட்டியை பண்ணி அவங்கெல்லாம் வந்து என்ன மறந்துட்டு, நல்லா கவனிங்க, என்ன மறந்துட்டு அந்த ஐடல் வர்ஷிப் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மோசே கிட்ட சொல்றாரு. கர்த்தர் சொல்றாரு, நான் அந்த ஜனங்களை அழிக்க இறங்க போறேன் அப்படின்னோன்னு. அப்ப மோசே தரப்புல நின்றுப்பாரு, கர்த்தாவே அவங்களெல்லாம் அழிச்சிடாதீங்க, அழிச்சா என்ன தெரியுமா சொல்லுவாங்க, இவ்வளோ தூரம் அந்த மக்களை வந்து கூட்டிட்டு வந்துட்டு அவங்க கடவுளே வனாந்தரத்துல கொண்டுட்டதா சொல்லுவாங்க, தயவுசெய்து வந்து கொண்டுடாதீங்கன்னு சொல்லிட்டு மோசே இறங்கி வருவார். மோசே இறங்கி வந்து 10 கட்டளை எடுத்துட்டு வருவாரு. அப்ப யோசுவா வந்து அந்த மலைக்கு கீழே நிற்பார். அந்த வர்ஷிப்ல வந்து யோசுவா அவர் வந்து அதுல செலிப்ரேட் இது பண்ணிருக்க மாட்டார், அவர் வந்து மலைக்கு கீழே நின்றுப்பார். ஸோ இவங்க 2 பேர் வருவாங்க. அதை பார்த்து மோசேக்கு ஒரு சரியான கோவம் வந்து கையில இருந்த 10 கட்டையிலே போட்டு உடச்சு ஆரோனை கூப்பிடுவார். நீ என்ன பண்ணன்னு தெரியுமா, நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு உனக்கு தெரியுமான்னு ஆரோன் சொல்றேன், நான் என்ன பண்றது, என் சிச்சுவேஷன் அந்த மாதிரி, நான் அந்த மாதிரி கேட்டாங்க. உடனே கடுமையான கோவத்துக்கு மோசே, நீங்க எல்லாம் கடவுளோட கோபாக்கினிக்கு ஆளாயிட்டீங்க அப்படின்னு சொல்லி மோசே வந்து மிரட்டுவார். அதுக்கப்புறம் அந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா கர்த்தர் 3000 பேரை கொன்னாருன்னு போட்டிருக்கு. ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும், இஸ்ரேல்ல இருந்து மக்கள் எத்தனை பேர், 6 லட்சம் ஆண்கள், அது வந்து பெண்கள் கணக்கும் பிள்ளைங்க கணக்கு தனி, 6 லட்சம் ஆண்களோட மோசே வந்து எகிப்துல இருந்து இஸ்ரேலுக்கு வந்து புறப்பட்டு போறாரு. ஆனா கடைசியில போனது பாத்தீங்கன்னா யோசுவாவும் காலேபும் மட்டும்தான். மற்ற பழைய சந்ததி எல்லாம் இறந்துட்டாங்க, எல்லாமே வனாந்திரத்துல இறந்துட்டாங்க, இன்க்ளூடிங் மோசே அண்ட் ஆரோன். மோசே ஒரு தப்பு பண்றாரு, ஆரோன் ஒரு தப்பு பண்றாரு. மோசே ஆரோன் தப்பு பண்ணணும், கடவுள் கூப்பிட்டு என்ன சொல்வார்னா, நீங்க 2 பேரும் தப்பு பண்ணிட்டீங்க, நீங்க 2 பேரும் வாக்களிக்கப்பட்ட பூமிக்கு போக மாட்டீங்கன்னு சொல்லிடுறாரு. அதே மாதிரி
கிட்டத்தட்ட 6 லட்சம் ஆண்கள் மட்டும் 6 லட்சம், பெண்கள் கணக்கு சில்ட்ரன் கணக்கெல்லாம் தனி. கடைசியில் 2 பேர் தான் போனாங்க. அத்தனை பேரையும் கடவுள் வனாந்திரத்தில் கொண்டு போட்டாருன்னு தான் இருக்கு. அந்த இடத்துல 3000 போய் கொள்றாங்க. அப்படியும் கடவுளோட கோபம் இறங்கல. திருப்பி மோசே போறாரு. மோசே வந்து கடவுள்கிட்ட போறாரு. கடவுள் கோபமா இருக்கிறத அவர் பார்க்குறாரு. கர்த்தாவே, நீங்க உங்க கோபம் இன்னும் அடங்கலைன்னா நீங்க என்ன பண்றீங்க, என்னோட பேரை ஜீவ புஸ்தகத்திலேருந்து அழிச்சிருங்கன்னு. உடனே கர்த்தர் சொல்வாரு, நான் ஏன்டா உன் பேரை அழிக்கிறேன், எவன் இந்த தப்பை பண்ணானோ, எவன்லாம் கண்ணுக்குட்டிக்கு வந்து கும்பிட்டு போட்டானோ அவன் பேரை நான் அழிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்பாவே அவங்க பேரெல்லாம் அழிச்சாங்கன்னு பைபிள்ல இருக்கு. நான் சொல்ற ஒவ்வொரு விஷயமும் பைபிள்ல இருக்கிறதா சொல்றேன், பைபிளுக்கு இல்லாததை நான் ஒண்ணுமே சொல்லலை. ஸோ அழிச்சிடுறாரு. அழிச்ச உடனே வந்து அதுக்கப்புறம் அடுத்த இதில் பார்த்தீங்கன்னா அப்படியும் கடவுளோட கோபம் இறங்கியிருக்காது. ஒரு கொள்ள நோயை கொண்டு வந்து நிறைய மக்களை அழிச்சிருப்பாருன்னு போட்டிருக்கு. இந்த மாதிரி கொஞ்சமாக கடவுளே இஸ்ரேல் மக்களோட சாப்டர் க்ளோஸ் பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்பியும் வந்து அவங்க அடங்கியிருக்க மாட்டாங்க. கடவுளுக்கும் மோசேக்கு எதிராக பேசின உடனே ஒரு அக்கினி வந்து இவங்க மேலே விழுந்து நிறைய பேரை கொண்டு போட்டுச்சுன்னு இருக்கு. இன்னொரு சிச்சுவேஷன் என்ன இருக்குன்னா, இவங்க திரும்பி மறுபடியும் மோசேக்கும் கடவுளுக்கு எதிர்த்து பேசுறாங்க. விஷ பாம்புகள் வந்து அந்த மக்களை கொன்னு போட்டதா இருக்கு. திரும்பி அவங்க மோசே கிட்ட போய் முறையிடுறாங்க, இந்த மாதிரி விஷ பாம்புகள்லாம் எங்களை கொல்லுது, நீ கடவுள்கிட்ட ஜெபம் பண்ணி எங்களை மன்னிக்க சொல்லணும். திரும்பி ஆஸ் யூஷுவல் மோசே போய் மன்னிப்பு கேட்பார். மன்னிப்பு கேட்ட உடனே கர்த்தர் என்ன சொல்வாருன்னா, சரி ஒரு பிரான்ஸ் ஸ்னேக்கை பண்ணி அங்கே வையி, எவன்லாம் அந்த பாம்பில் கடிப்பட்டு அந்த பிரான்ஸ் ஸ்னேக்கை பார்க்குறானோ அவன்லாம் குணமாயிடுவான்னு சொல்லணும்னா அதே மாதிரி இருக்குது. அந்த பிரான்ஸ் ஸ்னேக் இன்ன வரைக்கும் நீங்கள் இஸ்ரேலில் இருக்குது, நீங்கள் போனால் நீங்கள் பார்க்கலாம். ஸோ கடவுளை நீங்கள் டேக் இட் ஃபார் கிராண்டடாக ஆக்கிடவே கூடாது. கடைசியில் பார்த்தீங்கன்னா 2 பேர் தான் போனாங்க, யோசுவாவும் காலேபு தான். ஸோ ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம ஆராதிக்கிற தேவன் வந்து பயங்கர கோபமுள்ள தேவன், எல்லாம் வந்து அன்பான தேவன், இஸ் கிரேஸ்ஃபுல் காட், எல்லாமே அக்செப்டபிள். நீங்கள் இதையும் ஒத்துக்கணும். அவர் வந்து கோபாக்கினி, அவரோட கோபாக்கினி முன்னாடி யாரும் நிற்க முடியாதுன்னு ஒத்துக்கணும். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அதெல்லாம் பழைய ஏற்பாடு காலத்தோட முடிஞ்சிருச்சு, அந்த கோபமான கர்த்தர் வந்து பழைய ஏற்பாடு காலத்தோட போயிட்டாராம். புதிய ஏற்பாடு காலத்தில் ஏசு கிறிஸ்து வந்து அறுக்க போகிற ஆட்டுக்குட்டியும், அதனால அது வந்து வேற. ஒன்று தான் சொல்கிறேன். அந்த டைமில் என்ன இதுக்கும் அதுக்கும் நியூ டெஸ்ட்மெண்ட்டுக்கும் ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டில் வந்து இந்த பலிப்பீடத்தில் போய் சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க, அனிமல் சாக்ரிஃபைஸாக பண்ணுவாங்க, பிளட் எல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க. புதிய ஏற்பாடு காலத்தில் இயேசு கிறிஸ்து தன்னைத்தானே சாக்ரிஃபைஸாக கொடுத்ததுனால அது தேவைப்படலை. இதுதான். மற்றபடி பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து பற்றி நீங்கள் நியூ டெஸ்ட்மெண்ட்டில் படிங்க. நியூ டெஸ்ட்மெண்ட்டில் வந்து ஜீசஸ் கிரைஸ்ட் எந்த இடத்துல வந்து ப்ரீச் பண்ணுறாரு, அவரே சொல்வார், நீ வந்து உன்னோட உடம்பை சேதப்படுத்துகிற மனிதனுக்கு பயப்படாத, the God who has the authority to throw your soul into the hell, உன்னோட ஆத்மாவை பாதாளத்துக்கு தள்ளக்கூட அதிகாரத்துக்குள்ள கர்த்தருக்கு பயப்படுன்னு சொல்றாரு. யார் சொல்றா? இயேசு கிறிஸ்து வந்து சொல்றாரு. எந்த இயேசு கிரேஸ்ஃபுல் காட் நீங்க எல்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்களோ அதே காட் சொல்றாரு. அதே டைம்ல தான் ஜான் தி பேப்டிஸ்ட் இருக்காரு. அவர் என்ன பிரீச் பண்றாரு? விரியன் பாம்பின் குட்டிகளே, வரும் கோபத்துக்குள் தப்பித்துக் கொள்ளும் உங்களுக்கு வழிகாட்டியவன் யாருன்றாரு. அடுத்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, உங்களோட அந்த ஆக்ஸ் கோடாலியானது வந்து வேரில் வைக்கப்பட்டுருச்சு, எந்தெந்த விருட்சகம்லாம் கனி தரலையோ அந்த விருட்சகத்தெல்லாம் வெட்டி நெருப்புல போடப்படும் போட்டிருக்கு. அதனால நீங்க கிறிஸ்தவ வாழ்க்கையில கனி தராத கிறிஸ்தவர்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐயோன் என்ற ஆவியானவர் சொல்றார். சோ ஒரு விஷயத்தை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். கர்த்தர் வந்து நீங்க வந்து ஜட்மெண்ட் டேக்கு நீங்க ஆயத்தமா இருக்கணும். நான் கிறிஸ்தவனா பிறந்துட்டேன், என் பேர் எழுதப்பட்டுருச்சு, நான் ஜீவ புஸ்தகத்துல எழுதப்பட்டுருச்சுன்னா ரிமெம்பரன்ஸ் புக்குன்னு ஒன்று இருக்கு, ஞாபக புஸ்தகம் இருக்கு, மல்கியா புஸ்தகத்துல இருக்கு. தானியேல் ஒரு தரிசனத்தை பார்க்குறாரு, ஜட்மெண்ட் டேவை பத்தி ஒரு தரிசனம் பார்க்குறாரு, நிறைய புஸ்தகங்கள் திறக்கப்படுதுன்னு போட்டிருக்கு. அதுல ஒன் ஆஃப் த புக் வந்து ரிமெம்பரன்ஸ் புக். நீங்க என்னென்ன பண்றீங்களோ அதெல்லாம் வந்து ரெக்கார்ட் ஆயிருக்கணும். என் ஆஃபீஸில் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருந்தார். அவர் வந்து அவங்க அம்மா வயசானவங்க, அவங்க அம்மா அப்பா வயசானவங்க, அவருக்கு பார்த்துக்க ஆள் இல்லை, அவரும் அவங்க ஒய்ஃபும் ஒர்க்கிங். உடனே அவர் என்ன பண்ணாருன்னா, அவர் வீட்டில் ஒரு கேமரா செட் பண்ணிட்டு, எல்லா ரூம்லேயும் கேமரா செட் பண்ணிட்டு ஆஃபீஸில் வந்து அவர் வந்து அதை பார்த்துக்கிட்டே இருந்தார். அப்போ என்கிட்ட காமிச்சார், இந்த பாருங்க கவிதா, நான் வந்து என் வீட்டில் வந்து கேமரா வச்சுருக்கேன், இங்கே பாருங்க, இதான் எங்கள் வீட்டு பெட்ரூம், இங்கே பாருங்க எங்கள் அம்மா இங்கே உட்காந்துருக்காங்க, எங்கள் அப்பா அங்கே இருக்காரு, என் ஒய்ஃப் பாருங்க கிளம்பி போகிற ஆஃபீஸ்க்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் மானிட்டர் பண்ணி அது ஒரு இதாக காமிச்சார். இதான் பாருங்க இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு காமிச்சார். அப்போ தான் நான் யோசிச்சேன், மண்ணான மனுஷன் தான் வீட்டை மானிட்டர் பண்ண ஒரு கேமரா வச்சு பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன். நீங்க அதை மறந்துடாதீங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 4வது அதிகாரத்தில் என்ன இருக்குன்னா, இடி முழக்கத்துக்கும் மின்னலுக்கும் மத்தியில வாசம் செய்யற கர்த்தர் இருக்கு. அவர் சிங்காசனம் நடுவுல வாசம் செய்வாராம். அவரு நம்ம ஆஃப்டர் ஆல் ஒரு மழை பெஞ்சா நமக்கு லீவ் விடுவாங்க. ஏன்? இடியும் மின்னலும் தலையில விழுந்தா நம்ம சாப்டர் க்ளோஸ் ஆயிடும். இடி மின்னல் அடிக்கும் போது ரோட்ல போய் பாருங்களேன், உங்க கதி என்ன ஆகும்? நிறைய பேர் இடியும் மின்னலும் தாக்கி இறந்திருக்க நம்ம நியூஸ்ல பாக்குறோம். அந்த எந்த இடியும் மின்னலுக்கு
பயந்துட்டு நம்ம நிக்கிறோமோ அந்த இடிக்கும் மின்னலுக்கும் மத்தியில வாசம் செய்யற கர்த்தர். அதை நீங்க மறந்துடாதீங்க. அதே வெளிப்படுத்துற 6வது அதிகாரத்துல என்ன கொடுத்திருக்குன்னா ஆட்டுக்குட்டியான ஒரு கோபத்தை பத்தி போட்டிருக்கு. எந்த ஆட்டுக்குட்டி சொல்றீங்க? அறுக்க போற ஆட்டுக்குட்டி. அதே வெளிப்படுத்தின விசேஷத்துல 6வது அதிகாரத்துல என்ன சொல்லுது அப்படின்னா ஆட்டுக்குட்டியான கோபம் இருக்கு. எங்களை ஆட்டுக்குட்டியான கோபத்துல இருந்து மறைச்சுக்கோங்கன்னு இருக்கு. இது வெளிப்படுத்தின விசேஷத்துல இருக்கு. நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். பைபிள்ல ஆராய்ஞ்சு படிக்கணும். அதை விட்டுட்டு வாக்குத்தத்த வசனம், இந்த 10 வாக்குத்தத்த வசனம், உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன், கீழாக்காமல் மேலாக்குவேன், இந்த வசனம் யாருக்கு தெரியுமா? எவன் ஒருத்தன் எல்லாத்தையும் டெடிகேட் பண்ணி ஜெபம் பண்றானோ, பைபிள் வாசிக்கிறானோ, ஃபாஸ்டிங் இருக்கிறானோ, தன்னை தானே தாழ்த்துறானோ, மற்ற மனுஷங்களுக்கு பயப்படாம எவன் கர்த்தருக்கு ஒருத்தனுக்கு பயப்படுறான் அவங்களுக்கு மட்டும்தான் அந்த வாக்குத்தத்த வசனம். எல்லா கிறிஸ்தவருக்கும் அல்லன் என்ற ஆவியானவர் சொல்றார். இந்த பைபிள் நமக்கு இன்னைக்கு வரத்துக்கு எத்தனை பேர் ரத்த சாட்சியா மறிச்சிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? இது வந்து 11th செஞ்சுரியில பீட்டர் வால்டோ அப்படின்னு அவர் ஒரு மர்ச்சன்ட். அவர் பிரான்ஸ்ல இருக்காரு. பயங்கர செல்வந்தனா அவர் என்ன பண்றாரு, ஒரு நாள் பார்ட்டி வைக்கிறார். அந்த பார்ட்டியில் நிறைய ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு வைக்கிறார். அவர் பயங்கர செல்வந்தனால பயங்கர நல்ல பெரிய பார்ட்டி வைக்கிறார். அந்த பார்ட்டியில என்ன ஆகுது அப்படின்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அதில் ஒன் ஆஃப் த ஃப்ரெண்டு சாப்பிட்டுட்டே இருக்கும்போது இறந்துடுறாரு. இறந்த உடனே இவருக்கு ஒரே பயம் வந்துருச்சான். அந்த பீட்டர் வால்டோக்கு ரொம்ப பயம் வந்துருச்சான். ஏன் இந்த மாதிரி திடீர்னு இந்த மாதிரி ஆயிடுச்சு, இவனோட ஆத்மா எங்கே போகும், ஒருவேளை இதே நிலைமை எனக்கு வந்திருந்தா என் ஆத்மா எங்கே போகும்னு அவர் மனசில் நிறைய கேள்விகள் வர ஆரம்பிச்சிருச்சா. உடனே அவர் என்ன பண்ணுறாரு, நம்ம கேள்விக்கு உண்டான பதில் பைபிளில் இருக்கும், நம்ம பைபிளில் படித்தா நம்ம அதுக்குண்டான கேள்விகளை நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பைபிளை படிக்கணும்னு டிசைட் பண்ணுறாரு. ஆனால் அந்த நூற்றாண்டு காலத்தில் பைபிள் பப்ளிக் யூஸில் கிடையாது. நல்லா பாருங்க, இப்ப நம்ம பைபிளை எவ்வளவு ரொம்ப ஈஸியா யூஸ் பண்றோம். அந்த டைம்ல பப்ளிக் தடை செய்யப்பட்டது. ஒரு சராசரியான மனுஷன் வீட்டுல பைபிள் இருந்து படிச்சானா இட் வாஸ் ஃபார்பிடன், அதை தடை செய்யப்பட்டிருந்தாங்க. அந்த மாதிரி டைம்ல அவர் என்ன பண்றாருன்னா, அது லத்தீன் முறையில இருக்கு அந்த பைபிள், அது சர்ச்ல தான் இருக்கும். அது சர்ச்ல பிரிஸ்டர்ஸ் மட்டும் தான் படிக்கணும், ஒரு நார்மல் மனுஷனால படிக்க முடியல. இவர் ரொம்ப செல்வந்தானா இருந்தனால அவர் என்ன பண்றாருன்னா நிறைய ஸ்காலர்ஸ் ஹையர் பண்றாரு. நிறைய ஸ்காலர்ஸ் ஹையர் பண்ணி அந்த பைபிளை டிரான்ஸ்லேட் பண்ணி அவரோட மொழியில், அவர் ஆக்சுவலி ஒரு ஃப்ரெஞ்சு, அவர் மொழியில் டிரான்ஸ்லேட் பண்ணுறாரு. டிரான்ஸ்லேட் பண்ணோன்னு படிக்கிறாரு. படித்தோன்னு அவர் உணர்றாரு, கடவுளோட நம்ம நெருங்கி நடக்கணும், நம்ம வாழ்க்கை ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உணர்றாரு. அதை உணர்ந்த உடனே அவரால் அந்த பழைய வாழ்க்கைக்கு போக முடியல. உடனே என்ன பண்ணுறாரு, தான் கிட்ட இருக்க நிறைய பணம், பயங்கர பணக்காரனால எல்லா சொத்தையும் விற்று அந்த பணத்தை ஏழைங்களுக்கு கொடுத்துட்டு கையில் பைபிள் மட்டும் எடுத்துட்டு ப்ரீச் பண்ண போகிறாரு. சின்ஸ் ஹி வாஸ் வெரி ரிச், அவர் ரொம்ப பணக்காராக இருந்தனால நிறைய ரிச் பீப்புள் எல்லாம் இம்ப்ரெஸ் ஆறாங்க. அவர் ப்ரீச் பண்ண ஆரம்பிக்கிறார். பைபிள்ல இருக்க நிறைய விஷயங்கள்ல சொல்றாரு. மறுபடியும் கவனிங்க, அது வரைக்கும் பைபிள் பப்ளிக் யூஸ்க்கே கிடையாது. யாரும் பைபிள்ல இருக்க உண்மை எந்த பிரிஸ்டும் சொல்லவே கிடையாது. ஸோ பைபிள்ல என்ன இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே மறைக்கப்பட்ட ரகசியமாவே இருந்தது. அப்ப அவர் பண்ண நிறைய பணக்காரவங்க என்ன பண்ணாங்க, அவங்க சொத்தெல்லாம் வித்துட்டு ஏழைங்களுக்கு கொடுத்துட்டு நிறைய பேர் பைபிள் எடுத்து ப்ரீச் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்ப ரோம்ல பயங்கர பிரச்சனை ஆயிடுச்சு. அது எப்படி பப்ளிக் பீப்புள்லாம் பைபிள் எடுத்து ப்ரீச் பண்றாங்கன்னு சொல்லிட்டு ஒரு லா ஒன்று பாஸ் பண்றாங்க. என்ன தெரியுமா, எவன்லாம் பைபிள் எடுத்து ப்ரீச் பண்றானோ, எவன்லாம் பைபிளை படிக்கிறானோ அவனெல்லாம் நடு ரோட்ல விட்டு எரிங்கடான்னு சொல்லிட்டு ஒரு லா பாஸ் பண்றாங்க. அப்ப நிறைய பேர், அவருக்குன்னு நிறைய ஃபாலோவர்ஸ், 12வது நூற்றாண்டுல அவரோட ஃபாலோவர்ஸ் 25 பேரை நடு ரோட்ல எரிச்சாங்களாம். ஏன் எரிச்சாங்க, இதெல்லாம் பைபிளை படிச்சு தெரிஞ்சுக்கிறோம் நிலைமை இதுன்னு சொல்லிட்டு நிறைய பேரை எரிச்சாங்களாம். அவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த பைபிள் நம்ம கையில வந்தது. அப்புறம் திரும்பி 15வது நூற்றாண்டுல நிறைய ஊழியக்காரங்க அவங்க தாய்மொழியில டிரான்ஸ்லேட் பண்றாங்க. 15வது நூற்றாண்டுல ஜெர்மன்ல டிரான்ஸ்லேட் ஆகுது. 17வது நூற்றாண்டுல தமிழ்ல டிரான்ஸ்லேட் ஆகுது. அப்படியே போனீங்கன்னா நார்த் சைடுல வில்லியம் கேரின்றவர் பெங்காலி, ஹிந்தி, சான்ஸ்கிரிட்னு சொல்லிட்டு தெலுங்கு, அந்த மாதிரி நார்த் இந்தியாவில் ஃபுல்லா வில்லியம் கேரி டிரான்ஸ்லேட் பண்றாரு. நம்ம ஊர்ல ஜீகன் பால் டிரான்ஸ்லேட் பண்றாரு. இந்த மாதிரி எல்லாம் உயிரை கொடுத்து டிரான்ஸ்லேட் பண்ண விஷயம் தான் பைபிள். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறைய பேர் வீட்டுல பைபிள் தூசி தட்டி கிடக்குது. பைபிளை எடுத்துட்டு வாங்கன்னா தூசி தட்டி எடுத்துட்டு வராங்க. அதுக்கெல்லாம் நம்ம கிறிஸ்தவர்கள் அது வெக்கப்படணும். பைபிள் எப்படி தரமா இருக்கணும், கிழிஞ்சதா இருக்கணும். ஏன்னா அவ்வளவு தூரம் நீங்க படிக்கணும். இப்ப நான் சொல்றது உண்மையா இல்லையா நீங்க பைபிளை போய் ஆராயணும். சும்மா நான் சண்டே ஆனா போய் ப்ரீச்சிங்லாம் கேட்டு வந்துடுவேன். நான் நிறைய ப்ரீச்சிங்லாம் கேட்டேன். ப்ரீச்சிங்கை மட்டும் கேட்டுட்டு வாழ்றது கிறிஸ்தவ வாழ்க்கையில. நீங்க கர்த்தரை பத்தி தெரியணும், கர்த்தர் யாருன்னு தெரியணும், ஆவியானவர் யாருன்னு தெரியும், ஏசு கிறிஸ்து யாருன்னு தெரியணும்னா நீங்க அதுக்கு முதல்ல பைபிள்ல படிக்கணும். ஏசு கிறிஸ்து கிட்ட பேச டிசைபிள்ஸ் ரொம்ப பயந்துருப்பாங்க. நல்லா நீங்க படிச்சு பாருங்க. அவங்க ஏதாவது ஒரு விஷயத்துக்கு ஐயோ நீ போய் பேசு, ஜீசஸ் கிட்ட நீ போய் பேசு, நீ போய் பேசுன்ட்டு ஒருத்தர்
தள்ளி விட்டுட்டே இருப்பாங்க. ஜான் தான் வந்து கொஞ்சம் பயப்படாம ஜீசஸ்ட்ட போய் பேசிட்டு இருந்தாரு. நீங்க நல்லா கவனிங்க, ஜீசஸும் ஜானும் பேதுரும் தான் கூடவே இருப்பாங்க. ஏன்னா கொஞ்சம் பெரியவங்க, கொஞ்சம் பயம் இல்லாம இருந்தாங்க. மற்றவங்க எல்லாம் நடுங்கி இருப்பாங்க. ஏசு கிறிஸ்துவோட நெருங்கி நடந்தது யூதாஸ் சாவத்தை கர்த்தர் தடுக்கவே இல்லை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. லூசிஃபர் வந்து கர்த்தரோட நடந்தவன். அவன் வந்து ஒரு தப்பு பண்ணிட்டானோன்னு அவன் வந்து பாதாளுக்கு போடப்பட்டான். இன்னமும் சாத்தானா அலைஞ்சிட்டு இருக்கான். இதெல்லாம் நீங்க ஆராயணும். ஏன் இதெல்லாம் நடந்ததுன்னு நீங்க பைபிளை படிக்கணும். ஒரு நாளைக்கு எத்தனை நாள் நீங்க பைபிள் படிக்கிறீங்க? நான் வந்து கிறிஸ்துவ வாழ்க்கையில பைபிள் ரீடிங், ப்ரேயர், ஃபாஸ்டிங், இது மூணுமே இருக்கணும். உங்களுக்கு பைபிளை படித்தாலே ஆட்டோமேட்டிக்காக ப்ரேயர் வரும். நீங்கள் பைபிளை படிக்க 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 உங்களுக்கு அது அப்படியே உள்ள அது இழுத்துட்டு போகிறத நீங்கள் உணர்வீங்க. நீங்கள் வந்து இப்போ நீங்கள் மொபைல் பார்க்குறீங்க. இப்போ மொபைல் பார்க்கும்போது நிறைய ஷார்ட்ஸ் வீடியோலாம் இருக்கும். நான் ஆக்சுவலாக சமையல் வீடியோ நான் நிறைய பார்ப்பேன். வீட்டில் நான் வந்து என் பையனுக்கு நான் சமைச்சு கொடுக்க நிறைய ஷார்ட்ஸ் வீடியோ பார்ப்பேன். அன்றைக்கி ஃப்ரைட் ரைஸ்ன்னு ஆரம்பிச்சேன். வெஜ் ஃப்ரைட் ரைஸ்ன்னு ஆரம்பிச்சு அதில் என் நம்பர் ஆஃப் வெஜிடபிள் ரைஸ் வந்து அது நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்குது. அது கிட்டத்தட்ட நான் ஒன்று தான் பார்க்கணும்னு நினச்சேன். கிட்டத்தட்ட 15 வீடியோ நான் பார்த்துட்டேன் அந்த வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணணும்னு. அதே மாதிரி தான் பைபிள். நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் படிக்க ஆரம்பிப்பீங்க. ஆபிரகாம் இதெல்லாம் பண்ணாரு, இதெல்லாம் நெருங்கி நடந்தாரு அப்படின்னா உங்களை அறியாமலே நீங்கள் அப்படியே போய் பைபிள் உங்களை வைக்கவே முடியாது. அந்த ஆவியானவர் வந்து நீங்கள் இழுத்துட்டு போகிறத உணர்வீங்க. அவ்வளோ அருமையான புக்கு. நீங்கள் வந்து அனிமேஷன் படம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா புக் ஆஃப் ரெவலேஷனை பார்த்தாலே தெரியும். அப்படியே அந்த அனிமேஷன் மூவி மாதிரி இருக்கும். ஜெக்கரியாவோட தரிசனம், ஐசாயாவோட தரிசனம். ஐசாயாலாம் வந்து கர்த்தரோட சன்னிதானம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவர் தரிசனமாக எழுதிருப்பார். இன்ஃபேக்ட் வந்து யோவான் சுவிசேஷகர் தரிசனமும் ஐசாயா தரிசனமும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். ஒரே மாதிரி ஒரு சிங்காசனத்தை பார்த்துருப்பாங்க. அவர் பழைய ஏற்பாடு தீர்க்கதரிசி, இவர் புதிய ஏற்பாடு தீர்க்கதரிசி. ரெண்டு பேரும் ஒரே மாதிரி ஒரு தரிசனத்தை பார்ப்பாங்க. அதனால கிறிஸ்தவ வாழ்க்கையை டேக் இட் ஃபார் கிராண்டடா ஆக்காதீங்க. மறுபடியும் சொல்றேன், நிறைய பேர் கர்த்தரை டேக் இட் ஃபார் கிராண்டடா ஆக்கிட்டு இருக்கீங்க. அது வந்து அந்த காலம் முடிஞ்சிருச்சு. அந்த காலம் என்டையரா முடிஞ்சிருச்சு. அப்ப என்னன்னா மக்களுக்கு வந்து ஒன்றுமே தெரியாது. ட்ராக்ஸ் கொடுத்துட்டு வெளில நிற்பாங்க. ஆனால் இனி ட்ராக்ஸ் கொடுக்குறது வேஸ்ட். அன்றைக்கி நான் ஒரு இடத்துக்கு போகிறேன். ஒரு சின்ன பொண்ணு ட்ராக்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. நான் பார்த்துட்டே போகிறேன். கொஞ்சம் தூரம் பார்க்குறேன். அந்த ட்ராக்ஸ் அத்தனையும் கீழே விழுந்து கிடக்குது. எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. எத்தனை பேர் அந்த ரத்தத்தை சிந்தி அந்த பைபிளை டிரான்ஸ்லேட் பண்ணி அந்த மாதிரி ஒரு வார்த்தை வருது. அதை தூக்கி போட்டு மக்கள் போகிறாங்க. இனி வர நாட்களில் ட்ராக்ஸ் சொல்லியும் ஒர்க்கே ஆகாது. நான் சொல்கிறேன், அந்த டைமில் ஏன் ட்ராக்ஸ் சொல்லியும் நிறைய பேர் பண்ணாங்கன்னா, வாட்ஸ்அப் கிடையாது, யூடியூப் கிடையாது, டிவி கிடையாது, டெக்னாலஜி கிடையாது, ஒன்றுமே கிடையாது. அப்போ கர்த்தரோட வார்த்தை வந்து தேவைப்பட்டதுக்காக ட்ராக்ஸ் ஊழியம் பண்ணாங்க. இனி வர நாட்கள் அது தேவையே கிடையாது. நீங்க உங்க கையில பைபிள் இருக்கு. சில ஊர்லலாம் நான் இன்னமும் சொல்றேன், இப்பயும் ஒரு சில தேசத்துலலாம் வந்து பைபிள் பேண்ட். அப்போ பைபிளை ரகசியமா ஏத்துக்கிட்டவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பைபிளை ஸ்மக்லிங் பண்ணுவாங்களாம். கோல்டு எப்படி, டைமண்ட் எப்படி நம்ம ஸ்மக்லிங் பண்றோமோ அதே மாதிரி பைபிளை ஸ்மக்லிங் பண்ணுவாங்கன்னா, ஸ்மால் பாக்கெட் டிக்ஷனரி மாதிரி பாக்கெட் டைரி பைபிளை வச்சுட்டு மறைச்சு வச்சு படிப்பாங்களாம். அப்போ நீங்க இவ்வளோ தூரம் பைபிளை வச்சுட்டு படிக்காமலே இருந்தீங்க அப்படின்னா உங்க மேல கிருபை இருக்குமா? இவ்வளோ கஷ்டத்தின் மத்தியில் அவன் இத்தனோட பைபிளை படிச்சுட்டு 2 வசனம் படிச்சா போதுன்னு போறானே, அவன் மேல கிருபை இருக்குமா? அவன் மேலதான் கிருபை இருக்கும். கிறிஸ்தவா இருக்க எல்லாருக்கும் கிருபை இருக்கவே இருக்காதுன்னு என்று கர்த்தர் சொல்றார். எல்லாம் மாத்தி நீங்க கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னு என்று ஆவியானவர் சொல்றார். இன்னைக்கு ஒரு பொருத்தனை பண்ணுங்க. யாரெல்லாம் மனம் திரும்பி எனக்கு இந்த பைபிள் வாசிப்பின் அபிஷேகம் வேணும்னு மனசை உடக்கி நீங்க கேட்கிறீங்களோ, ரிக்கந்த எல்லாரும் அவங்க மேலெல்லாம் ஒரு அபிஷேகம் வருதுன்னு என்று ஆவியானவர் சொல்றார். ரிக்கந்த லேரே ஷக லெபே லோரிகபா. கர்த்தர் சொல்றார், ரிக்கந்த ரபா லோரிக. கிறிஸ்தவ வாழ்க்கையை நீங்க எல்லாம் டேக் இட் ஃபார் கிராண்டடா ஆக்கிட்டீங்கன்னு என்று கர்த்தர் சொல்றார். ரிக்கந்த ரபா லோரிகபா. ஜட்மெண்ட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் மை ஹோம் சேஸ் தி லார்ட். ரிக்கந்த ரபா லோர். நியாயத்தீர்ப்பு என் வீட்ல இருந்து ஆரம்பிக்கும் என்று கர்த்தர் சொல்றார். ரிக்கந்த ரபா லோரிகபா. நியாயத்தீர்ப்பின் நாட்கள் இதுவே என்று கர்த்தர் சொல்றார். ரிக்கந்த ரபா. கனி தராத அத்தனை மரத்தையும் வெட்டி சாய்க்க போறேன் என்று கர்த்தர் சொல்றார். வேரோட சாய்க்க போறேன் என்று ஆவியானவர் சொல்றார். ரிக்கல்லர ஷகே லெபே லோரிகபா. துரிபால ரசத ரபா லோரிகபா. உரிக்கந்த ரபா லோரிக. நிறைய மக்கள் சபைக்கு போற நிறைய மக்கள் ரிக்கந்த லர ஷபா லோகே ரபா பாபா. ஆவியானவர் கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்க. ரிக்கந்த நான் புறஜாதியானவரை சொல்லல. ரிக்கந்த புறஜாதியானவருக்கு தெரியாது ஏதோ. ரிக்கந்த நான் அவங்கள சொல்லல. ரிக்கந்த ரபா. ஆவிக்குரிய சபைக்கு போற மக்கள் ரிக்கந்த லெஷபா லோகே ரெபே லோகே பெ ரெபே லோரிக். ஆவியானவர் ஒருத்தர் இல்லன்றீங்க. ரிக்கந்தர் அவங்க மேல எல்லாம் ரிக்கந்த ஒரு நியாய தீர்ப்பு நாள் இதுவே. ரிக்கந்த கோபாக்கினி உங்க வீட்டுல ஊத்தப்படும் என்று
ஆவியானவர் சொல்றார். ரிக்கந்தர்ரா தோ பட்டயம் வருது. ரிக்கந்தல்லர ஷபா லக்கெல்ல ஷபா லோரிக்கபா. யார் யார் வீட்ல எல்லாம் அந்த பைபிள் வந்து தூசி தட்டி கிடக்குதோ ரிக்கந்தர்ரா இதோ ரிக்கபா இதோ ரிக்கபா இதோ என்று ஆவியானவர் சொல்றார். ரிக்கந்தர் இன்னைக்கு நீங்க மன திரும்பாட்டி ரிக்கந்தர்ரா இன்னைக்கு நீங்க மனம் திரும்பாட்டி ரிக்கந்தர் இப்போ மன திரும்பாட்டி ரிக்கந்தர்ரா லோரிக்கந்தர் ரெசக்கே லாபா ரோபோ லோகே ரெபெ லோரிக்கம். அந்த நியாய தீர்ப்பு உங்க வீட்டை இறங்கும் என்று கர்த்தர் சொல்றார். ரிக்கந்தர் ராபா லோரிக்கா பாபா ரிக்கந்தர் ரெபெ லோரிக்கா பாபா உரக்கந்தர் லேர ஷபா லோரிக்கா பாபா ரிக்கந்தர் ரிக்கா பாபா. The judgment has started, says the Lord. Rikandar lesse beke laka baka shaka raba baba durika baba. The Lord says rikamba baraba. கர்த்தர் சொல்றார் ரிக்கந்தர் ராபா லோரிக்கா. ஒரு சில பேர் ரிக்கந்தர் மடம் உடைஞ்சு அழுவுறீங்க. ரிக்கந்தர் அவங்க மேல மட்டும் என் கிருபை வரும் என்று ஆவியானவர் சொல்றாரு. Very few people says the Lord. ரிக்கா very few people ரிக்கா பாபா very few people says the Lord. ரிக்கா மனம் உடைஞ்சு அழுவுறீங்க. ரிக்கந்தர் ராபா லோரிக்கா பாபா bro மனம் உடைஞ்சு அழுவுறீங்க. ரிக்கந்தர் உங்க பாவத்தை அறிக்கையிடுறீங்க. ரிக்கந்தர் என் பாவத்தம்மா உங்க பாவத்தை அறிக்கையிடுறீங்க. ரிக்கந்தர் ராபா. கர்த்தர் சொல்றார் ரிக்கா பாபா. கர்த்தர் சொல்றார் ரிக்கா பாபா. கர்த்தர் சொல்றார் ரிக்கந்தர் ராபா அந்த பாவங்கள் மன்னிக்கப்படுது. ரிக்கந்தர் இனி அந்த பாவத்தை செய்யாத. ரிக்கந்தர் இனி அந்த பாவத்தை செய்யாத. ரிக்கந்தர் இனி அந்த பாவத்தை செய்யாத என்று ஆவியானவர் சொல்றார். ரிக்கா இது எச்சரிப்பின் வார்த்தை என்று கர்த்தர் சொல்றார். ரிக்கந்தர் ராபா போதும். ரிக்கந்தர் அன்பான வார்த்தை கேட்ட காலெல்லாம் போதும். ரிக்கந்தர் இதோ ரிக்கா பாபா இதோ ரிக்கா பாபா இதோ என்று கர்த்தர் சொல்றார். ரிக்கா பா ரஷத லேபே ரபா கோத லெக்கே ஷபா பாபா துரிபா கர்ரபா லோரிக்கா பாபா பாபா திரிக்கா பாபா பாபா உரபால திரிக்கா. மறுபடியும் சொல்றேன் ரிக்கந்தர் the judgment has started, says the Lord. ரிக்கா பாபா. Thank you Father. ரிக்கா பாபா.